திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்குண்டான மார்ச் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க மார்ச் 29ஆம் தேதியோட உங்களுடைய 7.5 சனி முடிவுக்கு வந்து விட்டது. உங்களை விட்டு விலகி விடுவார் சனி பகவான். அதற்கப்புறம் உங்களுக்கு யோகத்தை வாரி வாரி கொடுப்பார். ஏன்னா இப்ப குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிற இந்த ஒரு வருட காலங்களுமே மகர ராசிக்கு ஓரளவுக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அதே போல 7.5 சனியும் முழுமையாக விலகும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்திலிருந்து தொடங்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல பாருங்க, உங்களுடைய ராசிக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்ப வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, குழந்தைகள்னால பயனடைகிறது, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது, இது போல விஷயங்கள் எல்லாமே இந்த குரு கொடுத்துட்டு இருப்பார் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னதான் வந்து உங்களுடைய ராசியை பார்த்தாலும் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுல லாபத்தையும் கொடுத்துட்டு தான் இருப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் இப்ப இருக்கக்கூடிய வீடு உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கார். 4 கூடையவர் 6ஆம் வீட்டுக்கு வந்தாலே கண்டிப்பாக வீடு மனை சொத்து இது ஏதாவது வாங்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேக்சிமம் இந்த லோன் போட்டெல்லாம் வீடு கட்டலாம், லோன் போட்டெல்லாம் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னா இந்த 4-6 காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். அந்த காம்பினேஷன் இப்போ உங்களுக்கு மகர ராசிக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்துல ஏதாவது லோன் போட்டு வீடு வாங்குறதோ அல்லது லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதி ஆகிறதுனால வரக்கூடிய வருமானங்களும் வரக்கூடிய லாபங்களும் கடனுக்காகவோ நோய்க்காகவோ ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா 11-6 காம்பினேஷன் அப்படிங்கிறது நல்ல வேலை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த சம்பளத்தோட ஒரு ப்ரமோஷன், அடுத்தது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுறது, இது போல ஒரு வேலை சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல நிச்சயமாக உண்டு. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாகி ராகுவோட இருந்த காலகட்டங்கள்ல பணவரவு அதீதமா வந்திருக்கும் இந்த வருடங்கள், அதாவது இந்த மாதங்கள். இப்போ அந்த சுக்கிரன் உச்சமாகி வக்ரம் பெறுகிறார். எப்பவுமே ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும் பொழுது நீசத்தன்மை அடையும். அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் நீசமாகறதுனால கொஞ்சம் தொழில் ரீதியாக, பண ரீதியாக, குடும்ப ஒற்றுமை ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீசம்னா வலு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப ராகுவோட சேரும்பொழுது ஆண் குழந்தைகளாக இருந்தால் பெண்களிடமும், பெண் குழந்தைகளாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்கை இயற்கையாக பெண் சாபத்தை கொடுக்கக்கூடியது. கூடவே இப்ப வேற புதன் வேற இருக்காரு. அப்ப புதன்னா குழந்தைகள்னு சொல்றோம். அப்போ சுக்கிரனும் குரு 2 பேருமே பாத்துட்டீங்கன்னா பரிவர்த்தனை ஆகுறாங்க. அப்ப குழந்தைகள் யாராவது இருக்கீங்க, 10 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னி குழந்தைகளை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்தே தீரும். அதுவும் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு சம்பவமாவது பண்ணிட்டு போகும் அப்படிங்கறதா உண்மை. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருந்து குழந்தைகளையும், அதே போல உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் இடத்துல, பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. அப்ப அவரும் பாத்தீங்கன்னா நீசமா இருந்தார். இப்போ வக்ரமாகிறார் 15ஆம் தேதிக்கு மேல. நீசம் பெற்ற கிரகம் வக்ரமானால் உச்சமாகுது. அப்போ புதன் உச்சத்தை கொடுக்குது. சுக்கிரன் உச்ச பலனை இழக்குது, புதன் உச்சத்தை அடைகிறார். அப்ப என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கடன் நோய் வழக்கு இருந்தா விலகுவது, கடன் வாங்கி செய்யக்கூடியது, சீக்கிரமா லோன் கிடைக்கிறது, சீக்கிரமா அந்த ப்ராசஸ் நடக்கிறது, கடன்னால உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த தலைவலி பிரச்சனைகள், அந்த மனக்குழப்பங்கள் இதெல்லாமே குறையதுக்குண்டான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, நல்ல வேலை வாய்ப்புகள் அமைஞ்சு வர்றது, அதே போல எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த சம்பளத்தோட அப்பாவனோட உதவிகள் கிடைப்பது, இதனால அப்பா உங்களுக்கு சண்டை சச்சரவு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இதெல்லாமே நிச்சயமாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இந்த புதன் உச்சமாகிறதுக்கு உண்டான பலன். அடுத்தது சூரியன். இந்த சூரியன் 2ஆம் வீட்டுல இருக்கிறார் 14ஆம் தேதி வரைக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா சூரியன் 2ஆம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக 8 இருக்கும்போது விபரீதமான பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் இதெல்லாம் கொடுக்கும். இப்ப அடுத்தது அவர் 3ஆம் வீட்டுக்கு போறாரு. அதனால இந்த ஷேர் மார்க்கெட்டு, வட்டி தொழில், உழைப்பில்லாம வரக்கூடிய காசெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாத்துக்குமே 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே குறைஞ்சு மறுபடியும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத உண்மை. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல இந்த பாருங்க சுக்கிரன் ராகு இதெல்லாம் வந்து பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல புதன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருந்தா படிப்பு தடை, படிப்பால வரக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது,
படிச்சதுக்கு உண்டான ஒரு வேலை இல்லை, அப்படியே கிடைச்சா அதுக்கு ஒரு நல்ல சம்பளம் இல்லை, ஒரு பதவி இல்லை, புகழ் இல்லை. இதெல்லாம் புதன் ராகு சேர்க்கை. இது உங்க ஜாதத்துல இப்ப இருந்ததுன்னா, குழந்தைகள் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் படிப்புல மந்த நிலை, கல்வி தடைகள் இந்த மாதம் ஏற்படும். அப்ப அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே போல சூரியன் ராகு சேர்க்கையாகுது. சூரியன் ராகு சேர்க்கை கடுமையான பித்திருதோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப கடுமையான பித்திருதோஷம் எதனால வரும் அப்படின்னா, தந்தை வழினால வரக்கூடிய பித்திருதோஷங்கள் அதிகமா காட்டுது. அப்போ தந்தையினால பிரயோஜனங்கள் இல்லாம இருக்கிறது, அல்லது தந்தையினால எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம இருக்கிறது, நீங்க தந்தையை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது தந்தை வளர்ந்து நிப்பாரு நீங்க ரொம்ப டவுனா இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அதே போல சூரியன் சனி சேர்க்கை, கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை. அதே போல சூரியனும் சனி ராகு சேர்க்கும் பொழுது உங்க கூட வேலை செய்யக்கூடிய மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய கீழே வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அவங்க மூலமாக உங்களுக்கு வேலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி புதன் சேர்க்கை கணக்கு புள்ளி விவரமா கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி புதன் சேர்க்கை. ஆனால் அதற்குண்டான ஒரு மதிப்பு இருக்காது. ஸோ இது எல்லாமே இந்த காம்பினேஷன் எல்லாமே ஒரு சரியில்லாத ஒரு காம்பினேஷன் தான். பணம் வர ஒரு பக்கம் கொடுத்தா அவமானத்தை கொடுத்துருது, இல்லைன்னா பெயர் புகழை கொடுக்காம நம்மளை திறமைகளை கொடுத்து நிக்க வச்சிருது. இதுதான் இந்த காம்பினேஷன் நடக்குது. இது உங்க ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வர்றதுனால யோகா அந்த 3ஆம் இடத்துல தனக்கு கிரகம் இருந்ததுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த காம்பினேஷன் ஜாதகத்தில் இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ அவமானங்களும் கொஞ்சம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே நான் சொல்ற தடைகளும் வருண்டு. ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் சொத்து சேர்க்கைக்கு இனி வரக்கூடிய காலத்துல கவலை இல்லை. அது இந்த மாசம் சூப்பரா இருக்கும் போது பயமே இல்லை. 15ஆம் தேதி வரைக்கும் உங்க பிளானிங் எல்லாமே பணம் சார்ந்த விஷயம் எல்லாமே 15ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே கூட கொஞ்சம் டவுன் ஆகலாம். ஆனா அதற்கு முன்னாடி அதீத மணி ஃப்ளோ ஆகிற வாய்ப்புகள் உண்டு. ஸோ 10ஆம் அதிபதி நீசமாக்குற புதிய தொழில் தொடங்க வேண்டாம். புதிய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இருக்கிறது என்னவோ அதை வச்சு பண்ணீங்களா பெரிய டெவலப்மெண்ட் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு. ஸோ இந்த மாதம் மகர ராசிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் இந்த காம்பினேஷன் இருந்தால் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்றோம். தசாபுத்தி நல்லா இருந்தால் பெரிய பாதிப்புகள் இல்லை. தசாபுத்தி சரியில்லைன்னா கொஞ்சம் கவனம். இறைவனை சரணடையுங்கள். பைரவருடைய வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் இந்த மாதம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடி சரணம்.